இது வரலாம். உங்கள் அம்மா நல்லா பார்த்துக்கோங்க. வேறு வந்து அவங்களுக்கு என்னென்னா யோசித்து சிந்தனை பண்ணி. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று அர்ச்சனை செய்துவார்கள். உங்கள் பேருக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. ஒரு 9 தடவை நீங்கள் செஞ்சிட்டாலே அதனுடைய அந்த தேவதாவோட, அதாவது உங்களோட நட்சத்திர அதிதேவதாவுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். செய்து பார்த்தால் தான் அதன் பலன் உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து நம்மளுடைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய தேதி 27ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதம் மாசி. இன்றைய சூரிய உதயம் 7:28க்கு, சூரியஸ்தமனம் 7:23க்கு. இன்றைய தேதி வளர்பிறை ஏகாதசி. வளர்பிறை ஏகாதசி முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 28ஆம் தேதி அதிகாலை 1:03க்கு முடிவடைந்து துவாதசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. திருவாதிரை நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மதியம் 1:19க்கு. அதன் பிறகு புனர்பூசம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:27 8:57 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 6:23 7:23 வரை. இரவு வேளையில் 9:22 10:22 வரை. ராகு கால நேரம் காலை 11:56 மதியம் 1:25 வரை. யமகண்ட நேரம் மாலை 4:24 5:54 வரை. குளிகன் காலை 8:57 10:26 வரை. சந்திராஸ்தம ராசி விருச்சக ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை காலை 6:22க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு பாராட்டு, ரிஷப ராசிக்கு ஓய்வு, மிதுன ராசிக்கு நட்பு, கடக ராசிக்கு புகழ், சிம்ம ராசிக்கு சிரமம், கன்னி ராசிக்கு சினம், துலாம் ராசிக்கு ஆதாயம், விருச்சிக ராசிக்கு கவனம், தனுசு ராசிக்கு பாசம், மகர ராசிக்கு எதிர்ப்பு, கும்ப ராசிக்கு உதவி, மீன ராசிக்கு நிறைவு. தொடர்ந்து நம்ம சனி பயிற்சியின் பலன்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். 4ஆம் இடம் என்பது தாயை குறிப்பிடும் இடம். தாய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம், ஒரு நோய் நொடி இந்த மாதிரி எது வரலாம். உங்கள் அம்மா நல்லா பார்த்துக்கோங்க. வேறு வந்து அவங்களுக்கு என்னென்னா, உங்களுடைய சொந்த பந்தங்கள் கூட ஏதாவது ஒரு விரோதங்கள் ஆரம்பிக்கும். அது சண்டை சச்சரவு வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால் வந்து தேவையில்லாத பேச்செலாம் நிப்பாட்டிடுங்க. நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம தலையிடுவது வேண்டாம். அதுவே வந்து உங்களுக்கு ஒரு தலைவலியாயிரும் உங்களுக்கு, சரிங்களா? அதை நோய் கூட பார்த்தாக்கா, இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல சனி இருப்பதுனால ஏற்கனவே உடல் நலம் கொஞ்சம் பாதிப்பாக இருக்கிறவங்களுக்கு இந்த பக்கவாதம் இந்த மாதிரியான நோய்கள் வந்து தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஏற்கனவே மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கவங்க அந்த உங்களுடைய மருந்து மாத்திரைகளை நேரத்துக்கு எடுத்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட்டால் நீங்கள் மருத்துவரை அணுகுவது மிக முக்கியமானது. ஏனோ தானோ என்று விட்டுவிடக்கூடாது. எதை பற்றியாவது ஏதோ ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிக்கிட்டு கவலைப்படுவீங்க. அந்த மாதிரியான ஒரு நிலையும் ஏற்படும். எப்பொழுதுமே வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணங்கள் இருந்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு. அது வந்து அதெல்லாம் வந்து ஒரு மாயை மாதிரி தானே, ஒரு மாயை மாதிரி தான் நம்மளை ஏமாத்துறது. நம்ம மனசு தானே நம்மளை ஏமாற்றும். அதனால் யோசித்து சிந்தனை பண்ணி என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை மிகவும் கவனமாக உங்களுடைய அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். இந்த நாளிலே சனி பகவான் அவ்வளவு சிறப்பான பலன்களை தரமாட்டார். அதனாலே தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. உங்களுடைய தசாபுத்தி காலங்கள் சிறப்பாக இருந்தால் அவ்வளவாக இந்த கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியாது. தசாபுத்தி காலங்களும் உங்களுக்கு சரியில்லை என்றால் நீங்கள் வந்து சிரமமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், நல்லா வழிபாடு செய்யுங்க. தெய்வ ஆற்றலை பெருக்கிக் கொள்ளுங்கள். அதுதான் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது. பூஜை புனஸ்காரங்களில் கலந்து கொள்ளுங்கள். இந்த சனி பயிற்சி எந்த ஆலயங்களில் செஞ்சாங்கன்னா அந்த யாகங்களில் போய் கலந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் இணைந்திருங்கள். நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.